guys, welcome to Tech Gratify. So இந்த மாதிரியான ஒரு சூப்பரான அனிமேஷன் எப்படி நம்ம கேன்வால பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணி டெம்ப்ளேட்ஸ்ல நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ அப்படின்ற சைஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் வீடியோஸை. நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வீடியோ நீங்க ஒரு பிளாங்க் வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து தாஜ்மஹால் இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ டூப்ளிகேட் பண்ண இமேஜ் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜி ரிமூவர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே பிளேஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எங்கேயும் மூவ் பண்ணாமல் அதே பிளேஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டில் போய் ஆட் ஹெட்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து தாஜ்மஹால் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபாண்ட் கலர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம எஃபெக்ட்ஸுக்கு போக போகிறோம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் அப்படின்ற எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டென்சிட்டி நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பில்லர்ஸில் எண்ட் ஆகிற மாதிரி நான் டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெக்ஸ்டோடைய சைஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை திருப்பி வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம இமேஜ் ஒரு டூப்ளிகேட் எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் எடுத்த இமேஜை பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஹாலோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹாலோ எஃபெக்ட்ல திக்னஸ் வந்து நான் ஒரு மீடியமாக கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டும் கரெக்டாக வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது, அதாவது ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் பிளேஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பொசிஷன் கிளிக் பண்ணி லேயர்ஸ் போங்க. ஸோ லேயர்ஸில் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹாலோ டெக்ஸ்ட்டும் அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ஃபுல் இமேஜ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எஃபெக்ட் கரெக்டாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்கிற டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டெக்ஸ்ட்டும் இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிடறோம். ஸோ ஏன் மேலே வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் தாஜ்மஹால் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கும், செகண்ட் ஸ்லைடில் கீழே வரும், அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் எப்பயுமே வந்து தாஜ்மஹாலை மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லைடு நான் வந்து டூப்ளிகேட் பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டூப்ளிகேட் பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணோமோ கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 டெக்ஸ்ட் லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு இருக்கு இல்லையா, ஸோ அதையே இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஸோ டூப்ளிகேட் எடுத்து அந்த ஸ்லைடை இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடையும் லாஸ்ட் ஸ்லைடும் ஒரே ஸ்லைடு தான், சென்டரில் இருக்கிறத மட்டும் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இப்போ கான்செப்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்லைடு வந்து எப்பவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 1.5 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்லைடு. அண்ட் சென்டராக இருக்க ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த செகண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பேஜ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதையே திருப்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் தம்ப்நெயில் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஷன் ஆப்ஷன் 2 ஸ்லைடுக்கு நடுவில் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி மேட்ச் அண்ட் மூவ் டிரான்சிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்லைடுக்கும் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 3 ஸ்லைடு வச்சுருந்தோம். ஸோ 2 டிரான்சிஷனுக்கும் மேட்ச் அண்ட் மூவ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனிமேஷன் கரெக்டாக ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து கேன்வாலே வந்து ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகும். ஸோ அதனால் எப்பவுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேரில் போயிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். MP4 வீடியோ ஆப்ஷன் வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதிலே வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பேஜஸும் செலக்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் கேன்வாவில் ஏதோ ஒரு அனிமேஷன் இல்லை வீடியோ எதாவது மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அழகாக அனிமேஷன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எதாவது ஆடியோ ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேன்வா அனிமேஷனுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாவில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கேன்வா ஃபுல் கோர்ஸ் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.